ஸ்ரீ சிவசக்தி சித்தர் பீடம், சம்பூரணி, ராமநாதபுரம் மாவட்டம். பழனியில் 8ஆம் ஆண்டாக தைப்பூச அன்னதான பெருவிழா நடைபெறுகிறது. முதல் நாள் தயாரிப்பு காட்சிகள். வாருங்கள் பழனி நோக்கி செல்வோம். பழனியில் நமது சிவ அன்பர்கள் முதல் நாள் 30/1/2026 அதிகாலையில் சுமார் 3:30 மணி அளவில் முதற்கொண்டே அன்னதானத்திற்கான உணவு தயாரிக்கும் காட்சிகள். அதில் நமது சிவ அன்பர்கள் நமது குருநாதருடன் சேர்ந்து அன்னதானம் தயாரிக்கின்றனர். கிட்டத்தட்ட இன்று ஒரு 10 சிப்பம் அரிசி அன்னதானம் நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் இடும்பன் சந்நிதி, பழனி. அதிகாலையிலிருந்தே நமது சிவ அன்பர்கள் உணவு தயாரித்து கொண்டிருக்கின்றனர். இரவு முழுவதும் வேலை செய்து கொண்டும் நமது குருநாதர் அன்னதானத்திற்கான உணவு தயாரிக்கும் பணியில் உங்களுடன் நமது ஜெயராஜ் சாமிகள் அன்னதானம் தயாரிப்பு பணியில், அத்துடன் நமது பெண் சிவ அன்பர்களும் அன்னதான தயாரிப்பு பணியில் காலையில் உணவு தயாரித்து தம் போடும் நிகழ்வு. அன்னதானத்திற்கு வெஜிடபிள் பிரியாணி மற்றும் தயிர் பச்சடியுடன் அன்னதான தயாரிப்பு பணி நடைபெற்று கொண்டுள்ளது. இது 8ஆம் ஆண்டாக தொடர்ந்து நடைபெற்று கொண்டுள்ளது. முதல் வருடம் ஒரு சிப்பம் 25 கிலோவில் ஆரம்பித்து இன்று 3 நாட்கள் கிட்டத்தட்ட 30 சிப்பம் அரிசியுடன் அன்னதான பெருவிழா பழனியில் வருடந்தோறும் நடைபெறுகிறது. நம்முடைய அன்னதான வண்டி இடும்பன் சன்னதிக்கு அருகில் வரும் காட்சிகள். அதை காணுங்கள். நமது பக்த கோடிகள் அன்னதானம் பெறும் காட்சி. அத்துடன் குடிநீர் கேன் ஒன்றும் வழங்கப்படுகிறது. தரமான முறையில் சுவையான வெஜிடபிள் பிரியாணி அன்னதானமாக தரப்படுகிறது. நமது குருநாதர் இந்த பணியில் உங்களுடன் இணைகிறார். குருநாதர் அன்னமிடும் பணி, அதை பாருங்கள். கிட்டத்தட்ட 8 வருடங்களாக இதே இடத்தில் இடும்பன் சன்னதி அருகில் நுழைவாயில் அருகே நம்முடைய அன்னதான பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. முதல் வருடம் முதல் 8ஆம் வருடம் வரை படிப்படியாக உணவு அதிகமாகிக் கொண்டே அன்னதானம் அதிகமாக செலுத்தும் நிகழ்வு. இது நமது சிவசக்தி சித்தர் பீடம் மூலம் நடைபெறும் அன்னதான நிகழ்வு. இன்று 30/1/2026 இன்று சுமார் 10 சிப்பம் அன்னதானத்திற்காக தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. தாங்களும் இந்த பணியில் இணைந்து கொண்டு நமது சிவசக்தி சித்தர் பீடம் மூலம் பழைய சிவாலயங்களை மீட்பகவும் அன்னதான பணி, கல்வி பணி போன்ற பணிகள் நமது சித்தர் பீடம் மூலம்
நடைபெற்று வருகிறது. பழைய பாழடைந்த சிவாலயங்கள் மீட்கப்பட்டு பூஜை நடைபெற வழிவகை செய்யப்படுகிறது. ஆகவே நமது சிவசக்தி சித்தர் பீடத்தில் உறுப்பினராக இணைந்து இந்த பணியில், ஆன்மீக பணியிலும் மற்றும் அன்னதான பணியிலும் உங்களை இணைத்து கொண்டு அப்பனின் அருள் பெற அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.